வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசியும் ராகி மாவையும் வச்சு நம்ம ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஊற வைக்க நேரம் இல்லைன்னா ஜவ்வரிசியை வெறும் கடாயை சூடு பண்ணி வறுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தெர்மாக்கோல் பால் மாதிரி வந்துடும். அது அமுக்கி பார்த்தீங்கன்னா மொறுன்னு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் லேசாக தண்ணியை தெளிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ஜவ்வரிசி ரெடி ஆயிரும். இது கேப்ப மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தயிர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. மல்லித்தலை, புதினா, சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது இஞ்சியும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கேப்ப மாவு, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. இதோட நம்ம போட்டு பிசைஞ்சோம்னா அது முத்தா இருக்குது போயிடும், மாவு மாதிரி வந்துடும். அதனால முதல்ல இதை பிசைஞ்சுக்கிட்டுருவோம்மா. மாவு ஒன்று சேர்த்துக்கிட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் போட விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகாயை நைஸாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஒன்று சேர்ந்துருச்சு. இதோட ஜவ்வரிசியை சேர்த்துக்கோம். நீங்கள் ஜவ்வரிசி ஊற வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு போயிடும், முத்தாக இருக்காது. அதனால் கரெக்டான அளவில் போடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சின்னமாக உருட்டிக்குவோம். நம்ம லேசாக ஆயில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி லேசாக தட்டிக்குங்க. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால்சியமும் அயனும் அதிகம் இருக்குது. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இதுக்கு மல்லி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி கேப்ப மாவுக்கு பதிலாக நீங்கள் கம்பு மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச காய்கறி கேரட், குடமிளகா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.